எதிர்கால இளைஞர்களை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் இன்னும் ஏனைய பெரியவர்கள் நமக்கு வராதவர்களே வந்து மாங்க சொந்த சொல்லியில பார்த்து கொண்டிருப்பவர்களே என்ன விசேஷமாக சொந்த வேலை நிறைய இருக்கத்தானே செய்யும் என்ன விசேஷமா இருக்கணும்னா சரி எல்லாம் சொந்த வேலையெல்லாம் பார்த்தா தான் விசேஷமா இருக்கேன் என்ன விஷயம் எல்லாம் காண நினையில சந்தோஷமா இருக்காதே பேருடைய திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் ஆமா சந்தோஷம் எங்க இருந்தது ஒருக்கும் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் திருவிழா கொண்டாடுறாங்க ஆமா வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது என்ன செய்யறது வீட்டுல சந்தோஷம்னா அது வீட்லயுமே ஒருக்கும் ஒரு என்னடா சோனமுத்து வீட்டுல பார்த்தோம்னு வச்சுக்க இந்த மைக்கு வா அது சரி மைக் அதவடியா அது சரி வேற ஒண்ணும் இல்ல வீட்டுல என்ன சந்தோஷம் வந்து தாய் தாப்பனை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஆமா கட்டின பொண்டாட்டி பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஆமா இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பெத்த பிள்ளைய வச்சு சந்தோஷப்படுவாங்க இதுக்கெல்லாம் அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிருது ஆமா ஒன்னும் தாய் தாப்பை அமையாது இல்லைன்னா மனைவி அமையாது இல்ல குழந்தைங்க அமையாது ஆமா அதெல்லாம் தாண்டி இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் மொத்தத்துல குடும்பமே அமையாது அதுதான் அது ரொம்ப பேருக்கு அமைஞ்சு போயிட்டு அப்படி இருந்தாலும் கூட நம்மளாம் அமைச்சுக்கிறேனே அப்பெல்லாம் அமையாத இடத்துல போய் தனியா ஒரு குடும்பத்தை அமைக்கிறது எப்படி அமைக்கிறது என்ன பேர்பட்ட திருவிழா தேர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சொந்த மதத்தை வர சொல்லி பாருங்க போன வாரம் ஒரு விசேஷத்துக்கு வர சொன்னாங்க சரி நானும் சரி பரவாயில்ல திருவிழாவுக்கு சொல்லிட்டாங்க சொன்ன மரியாதை நம்ம போகணுமா இல்லையா கண்டிப்பா நான் மட்டும் போகாம கூட ஒரு 4 பசங்களை கூட்டிட்டு போனேன் அந்த பசங்க எதுக்கு பசங்களை கூட என்ன ஒரு ஆளை போனா சரியா வராதுல்ல நம்ம நாடகத்தை போயிட்டு என்ன ஒரு ஆளை போனா எப்பவும் மதிப்பு மரியாதை இல்ல பின்னாடி 4 பேருக்கு ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் போறான்னு வச்சுக்க சரி பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் பின்னாடி போவேன் பெரிய மனுஷன் அப்பதான் அடையாளமா தெரியுமா கண்டிப்பா பாரியா எங்க சிங்கம் போகுது வாரியா என்ன சிங்கம் கரையில சிங்கமா அந்த சிங்கம் இல்ல சிங்கம்னா என்ன அதாவது மனுஷனுக்கு எத்தனை அறிவு சொல்லுங்க 6 சிங்கத்துக்கு எத்தனை அறிவு 5 சரி அத பெருமையா சொல்றது எப்படின்னா சிங்கம் போது வரையா என்ன அர்த்தம் அவனுக்கு கொஞ்சம் குறைவுன்னு அர்த்தம் என்னது வளர்ச்சி ஆமா அந்த மாதிரி பாருங்க சொல்லல மாதிரி போயில ஒரு 4 பேரை கூட்டிட்டு போயிட்டு உதவி ஒத்தாசி கூட்டிட்டு போறேன் சரி போன உடனே சரி வாங்க சாப்பிட்டு காலையில போட்டு நேரம் வீட்டுக்குள்ள போய் சேர் எடுத்து போட்டா உட்கார்ந்தோம்யா உட்கார்ந்ததே பாக்குறது கூட வந்த 4 வயலுலையும் காண இங்க போனான்னு தெரியல என்ன காரணம் எனக்கு அப்புறம் புரியல என்னங்கடா எங்கடா ஓனி நடக்கிறேன் இங்க வாயா பின்னாடி போயிட்டு வரோம்னாங்க சரி என்னடா பின்னாடி சரி ஒண்ணுக்கு போயிட்டு வராங்க சொல்றேன் 4 பேரோட சேர்ந்து உங்களோட சேர்ந்து 5 பேர் எங்க போனியா நீ சேர்த்து நேரம் பின்னாடி போறேன் என்ன நான் இங்கோட சேர்ந்து நானும் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி போறேன் சரி அந்த வீட்டுக்காரன் என்ன பாத்தீங்கன்னா அங்க கலகலன்னு ஒரு 4 பாட்டில் தட்டுல கொஞ்சம் கறி எடுத்து நேரம் அவர் அந்த பக்கம் சுத்தி வந்துகிட்டு இருக்காரு சர்பத்து பாட்டலையா சரக்கு பாட்டலையா ஓஹோ விருந்துன்னு வச்சாலும் நீங்க மருந்து ரொம்ப அவசியம் என்ன மருந்து எக்காலசி பீரியடான குருண மருந்து அது கிடையாது அந்த மருந்தை குடிச்சோம்னா உடனே சோழியை முடிச்சினேன் சரி இந்த மருந்தை குடிச்சோம்னா சரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ போயிடுச்சு கொஞ்சமா உசிரை காலி பண்ணிட்டு இருக்கேன் விருந்து வச்சாலும் அது இல்லைன்னா வேலைக்கு ஆகாது எப்பவுமே இந்த வருஷம் நீ எந்த கவனிக்கலன்னு வச்சுக்க அடுத்த வருஷம் விருந்து சொன்னா நம்ம முகலோட முடிக்க மாட்டாங்க ஆமா அப்படி பாரு அந்த விருந்து ஏற்பாடு பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி வந்து கலகலன்னு தூக்கிட்டு வர்றாரு இவங்களும் போய் உட்கார்ந்தாங்க சரி அப்ப நான் சொன்னேன் அந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கிறோடையா பல நேரத்துல கெட்ட பேர் வந்துறேன் இந்த சரக்குலாம் குடிக்க கூடாதுயா 4 பேருக்கு விட்டு நல்ல பேர் வரணும் இந்த பழக்கம் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னேன் சரி சொன்னா கொஞ்சம் நினைச்சு போக முடியாது அதனால தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி என்னைய உட்கார்றாங்க பார்க்கல என்னையாவது விட்டுருங்களா அப்படிங்கிற அப்பதான் இந்த லூசி பேலையாண்டா இதுக்கெல்லாம் கூட்டிட்டு வரேன் ஆமா லூச பத்தி லூசுக்கு தானே தெரியும் அது சரி அந்த 4 பேர்ல நீங்க தானே வந்த நம்ம 4 பேர் தானே போனா என்ன சேர்க்காதீங்க சேர்க்கூடாதா அந்த செட்டு சேர்றது இனிமே எதுலயுமே உன்னை செட்டு சேர்ற மாதிரி இல்ல சரக்கு அடிக்கிற பழக்கம் இல்ல அப்படியா வா நான் கத்துத்தரேன் ஆத்தாடு என்னைக்கு லூசின்னு சொன்னாங்களா எங்க வாத்தியாருக்கு தெரியும் என்னை பத்தி வாத்தியாருக்கு எல்லார பத்தியும் தெரியும் அப்படி நடந்து வரையில கணக்கு போடுறாரு
ஆளு ஆமா. என்ன அதனால வாத்தியாரை பத்தி இழுக்க கூடாது இன்னைக்கு மதுரைக்குள்ள வந்து எத்தனையோ மாணவர்கள் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்கன்னா அது அவங்க தாய் தப்ப ஆசீர்வாதமும் நம்ம பேராசிரியர் மரியாதைக்குரிய ஜெயமணியனுடைய ஆசீர்வாதம் தான் உண்மையான விஷயம். ஒண்ணும் இல்ல யார் வந்தாலும் சரி வளரணும்னு ஆசைப்படக்கூடிய ஆளு அப்படி வளர விட்டு வேடிக்கை அப்படி ரசிக்கக்கூடிய முன்னாடி உட்கார்ந்து ரசிகரோட ரசிகை ரசிக்கக்கூடிய ஆளு சரி விஷயத்துக்கு வாங்க. ஆமா அப்படி பாருங்க அந்த மாதிரி இருக்கிறனால நீ பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் கெட்டு போயிடுறாங்க சரி. எந்த இடத்துக்கு போனாலும் எதை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சோம்னா பிரச்சனை கிடையாது ஆமா. பாருங்க இப்ப நாடகத்தை ஆரம்பிச்சோம்னா நாடகத்தை எப்படி பாக்கணும் எப்படி? எப்படி கண்ணோட்டத்தால பாக்கணும் கண்டிப்பா. அப்படி ஒரு மறைச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கேன் ஆமா. சிரிச்ச மாமா சேவையும் கலக்கலன்னு கை தட்டிட்டு கை தட்ட வேண்டிய இடத்துல கை தட்டணும் ஆமா. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும் சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திக்கணும் பூக்கையா எதை சொன்னாலும் அது இல்ல எதை சொன்னாலும் சிரிச்சவங்க வச்சுக்க அது நக்கல் பண்ற மாதிரி ஆகி என்ன போயிடும் சொல்றீங்க? உண்மைதானே அப்படி போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்க ஆமா. நீ ஏதாவது சிரிக்கிற மாதிரி செஞ்சினே சிரிக்கலாம் போயிலே பார்த்த லவ் ஆளாயா அப்படின்னு சிரிச்சோம்னா என்ன அர்த்தம் நம்ம நக்கல் பண்ண அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கனால நாடகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா சொல்லுங்க. நாடகத்தை பார்த்திருங்க உங்க காலம் அதை பார்த்து கலைக்கிறீங்க அதே மாதிரி சுறுசுறுப்பு இருக்கணும் எல்லாம் சுறுசுறுப்பு அமைஞ்சாதான் இருக்கலாம் பாரு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இப்படித்தான் ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்காம லோன்னு அலைஞ்ச சிட்டி பாபு ஆமா ஒரு இடத்துலயும் பொண்ணு இங்க இப்ப பொண்ணு கிடைக்குது பொண்ணுலாம் கிடைக்கிற மாதிரி இல்ல காரணம் இந்த பொண்ணு இல்லாம இருக்கு பொண்ணெல்லாம் உலகம் பூரா இருக்கு என்ன எல்லா துறையும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னேறிட்டா படிப்புலயும் சரி வேலையிலயும் சரி எல்லா துறையிலும் பெண்கள் இருக்காங்க நம்ம என்ன செய்யறோம் பேசாம நாலு பள்ளி நீங்க என்ன சொல்லுவாங்க என்ன ஏன் கேக்குறியா ஒண்ணு சேப்பன நான் இதுல போய் பழக்கம் எனக்கு இருக்கா அது உண்மை ஏன் பழக்கம் இல்ல பெரிய ஆளா வந்திருப்பீல ஆமா ஆமா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கணும் ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது சேர்க்காம சொல்லுங்க உங்களை சேர்க்கவே எதுலயுமே சேர்க்கிற மாதிரி இல்ல சொல்லுங்க தேவோட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்க உன் கோட்டோட நீ நின்னுக்கணும் என் கோட்டோட நான் நின்னுக்கிறேன் கண்டிப்பா அந்த எல்லையை தாண்டக்கூடாது விஷயத்துக்கு வாங்க ஆமா பாருங்க இப்ப பொண்ணுங்க தேடி அலைஞ்சு போய் ஒரு இடத்துலயும் பொண்ணு கிடைக்கல சரி இவனுக்கு ஒரு ஆசை இவனுக்கு வேலையும் இல்ல வெட்டியும் இல்ல யாருக்கு அந்த பொண்ணு தேடினவனுக்கு சரி ஒரு வேலை இல்ல வீட்டுல சாப்பிட தூங்க செல்போன் நோண்ட இப்படியே இருந்துகிட்டு இருக்கேன் அப்ப பார்த்தா ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா தாய் தப்பன் பார்த்தா தாய் தப்பன் சொல்லுக்கு ஒருத்தர் கொடுக்கல சரி பாரு ஒரு புரோக்கரை பார்த்தாங்க எந்த புரோக்கரா கல்யாண புரோக்கரை அப்படி சொல்லுங்க ஆமா புரோக்கர்னா வேற மாதிரி நினைக்க கூடாது அப்படி சொல்லாதீங்க புரோக்கர்னா நிறைய புரோக்கர் கிளம்பிட்டாங்க அதைத்தான் சமையலுக்கு புரோக்கர் வயசுக்கு புரோக்கர் நிறைய இதுக்கு புரோக்கர் கிளம்பிட்டாங்க நாடகத்துக்கு நிறைய கிளம்பிட்டா தெரியுமா அதான் சொல்றேன் அதனால இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு புரோக்கரை பார்த்து சொல்றாங்க சொல்லுங்க அவங்க இருக்கிறது இல்லையதும்பா இல்லாத இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு 10 ரூபா சம்பாதிக்கணும்ல
ஒரு புரோக்கரை பார்த்து பேசி எப்படியா பையன் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்க சரி. அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லிட்டாயா. சரி. சொன்ன உடனே பாரு அவர் ஊரா பாக்குற இவன் வேலை வெட்டி இல்லாம இருக்கேன், இவன் வந்து பொண்ணு சம்பாதிக்கிறவன்னு ஆசைப்படுறேன் சரி. அப்படின்னு சொல்லி பார்த்தா தம்பி அப்புறம் ஒரு பொண்ணு பக்கத்து உள்ள பேசி முடிச்சிட்டாரு. சரி. முடிச்சிட்டு பாப்பிள்ள அடிச்சுறாரு, தம்பி அருமையான பிள்ளையா பாத்தீங்கன்னா புள்ள கவர்மெண்ட் லெவல் ஆகுது, கை நிறைய சம்பளம் வாங்குது. எந்த பிள்ளை? அந்த பார்த்த பிள்ளை அவனுக்கு கட்ட போற பிள்ளை. நீ பேசாம வீட்டுல படுத்துக்கிட்டு செவனேன்னு சாப்பிட்டு தூங்கலாமியா அப்படின்னு சொல்ல. ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்து அமைய பொண்ணு அவன் மனசு போல அமைஞ்சு வச்சு இவனுக்கு ஆசையா விடுற மாதிரி இல்ல. சரி. பொண்ணை விட்டோம்னா வேற பொண்ணு கிடைக்காது, ஆமா. உடனே பேசி கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. புரோக்கர் சொல்றாரு பொண்ணு கிட்ட போய் என்ன சொல்றாரு? மாப்பிள்ள அருமையான மாப்பிள்ளையா, வெத்தலாவுக்கு மட்டும்தான் போட, வேற எந்த பழக்கமும் கிடையாது. ஓஹோ அப்படியா? வித்தலாவுக்கு மட்டும்தான், அதனால உனக்கு தப்பு கிடையாது. வித்தலாவுக்கு எப்பவும் போட மாட்டாருமா, ஏதாவது அசைவன் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா மத்த டைம் போட மாட்டாரு. சரி. மட்டன் அதனால உனக்கு தப்பு இல்லையா? மட்டன் சிக்கன் சாப்பிட என்ன தப்பு இருக்கு? அதையும் எப்பவும் சாப்பிட மாட்டாருமா, தண்ணி வண்டி லேசா சாப்பிட்டா தான் சாப்பிடுவாரு. பச்சை தண்ணியா? பச்சை தண்ணி இல்லையா, சரக்கு லேசா தொட்டா மட்டும்தான் அதை சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி. சரி, அதனால உள்ள உலகத்துல இதெல்லாம் நடக்குது தானே. அதுக்கு வந்து எப்பவும் சாப்பிட மாட்டாருமா, இப்போ இந்த சேலை பாவாடை துணிமணி நினைப்பு வந்தா தான் செய்வார். வியாபாரம் பாக்குறாரோ? அது இல்லையா, பொம்பளை நினைப்பு வந்தா தான் அந்த மூடு போகுமா. ஆமா, அதெல்லாம் இல்லாம நீ பாத்துக்கன்னு சொல்லி பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. சரி. மாப்பிள்ளை பொண்ணை பத்தி என்ன சொல்றாரு? பாத்தீங்கன்னா பொண்ணுஞ்சதெல்லாம் நிம்மராதியா, அப்படி ஒரு கௌரவமான புள்ள, ஒழுக்கமான புள்ள, அடக்கமான பிள்ளைட்டாரு. என்னமான புள்ள? ஒழுக்கமான புள்ள, அடக்கமான பிள்ளை. அப்படி என்ன தகவல் நிம்மராம இப்ப எடுக்க முடியுமா? அப்படி என்ன விசேஷம் திரும்பி விசாரிச்சு பார்க்கும்போது சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் இந்த செல்போனுக்குள்ள தான் முங்கிக்கிட்டே இருக்குமா. தலை நிமிர்ற சொல்லியே கிடையாது. ரொம்ப பேரும் தலை கௌரவ வச்சது செல்போன் தானே. சொல்லுவாங்க ஒரு காலத்துல தமிழன் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து இல்லடானே. தமிழனே நீங்க தலை நிமிர முடியாத அளவுக்கு 24 நாளும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிட்டேன். நறுக்குன்னு இப்படி இல்லட்டா இப்படி இல்லட்டா இப்படி, யாரும் தலை நிமிர்ற மாதிரி இல்ல. அப்படி ஒரு வழியா பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணியாச்சுங்க. சரி. கல்யாணத்தை பண்ணி பார்த்தா பேசி முடிச்சு அன்னைக்கு ராத்திரி முதல் இரவு. என்னங்க முதல் இரவு? முதல் இரவு. சரி. அப்படின்னா இல்ல, அப்படி என்னன்னு கேட்டு அவர்கிட்ட கேட்டேன். முதல் இரவுனா தப்பா நினைக்காத, சொல்லுங்க. கல்யாணத்தை பண்ணிட்டு ரொம்ப பேருக்கு முதல் இரவாத்தே அமைஞ்சு போயிருது. ஏங்க முதல் இரவா சாஞ்சி மூத்திரமா? ரெண்டுமே கலந்துருவேன். நான் சொன்னது போகல. முதல் இரவா சாஞ்சி முகூர்த்தமா? ரெண்டுமே ஒண்ணுதாயா. ஏங்க நான் கேக்குறது புரியுதா இல்லையா? சரி. முதல் இரவா இல்ல சாந்தி முகூர்த்தமா? சாந்தி மூத்திரமான கேட்டியா, சாந்தி முகூர்த்தமான முத கேட்டியா? முகூர்த்தம். சரி, ரெண்டு சாந்தி முகூர்த்தம். ஏன்னா மனசை சாந்திப்படுத்தக்கூடியது, மனசை சந்தோஷப்படுத்தக்கூடியது, முத சந்திக்கக்கூடிய உறவு, முதல் உறவு, முதல் இரவு. பாதி வேலையெல்லாம் முடிச்சியா? அது பாதி வேலை. அது பாதி வேலை முடியாதா? முழுக்க விடிய வரைக்கும் எனக்கு வேலை பார்த்தானே. வீட்டுல உள்ள வேலையை பூரா பார்க்கணுமா இல்லையா? பார்த்து கத்துட்டு பார்த்தா முதல் நாள் முடிஞ்சு, 2 நாள் முடிஞ்சு, 3 நாள் முடிஞ்சியா? சரி. முடிஞ்ச உடனே பாக்குறேன், என்ன கவர்மெண்ட் வேலை பார்க்குற பிள்ளைன்னு சொன்னாங்க. இந்த பிள்ளை வேலை வெட்டி கொண்டு போகாம சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப வாய்ப்பு வந்து கேட்டேன். சரி. என்ன பிள்ளை அரசாங்கத்துல வேலை பார்க்கறா சொன்னாங்க, என்ன பேசாம வீட்டுக்குள்ள சீக்கிரமா கிளம்பி உள்ள ஆபீஸுக்குன்னு சொல்ல. சரி. அந்த பிள்ளை சரி மாமா அதெல்லாம் சரிதான் சொல்லி என்ன பண்ணி தெரியுமா, காலையில குளிச்சிச்சு வீட்டுக்குள்ள போய் நைட்டி தூக்கி மாட்டுச்சு. நேரம் கோடி பக்கம் போச்சு, ஒரு கூட ஒரு நம்பட்டி தூக்கி தலையில வச்சுட்டு தோல்ல நம்பி கிளம்பிடுச்சு. தப்பு இல்லைங்க. இன்னைக்கு உள்ள நிறைய பெண்கள் கிராமத்துல சரி என்ன விவசாய குடும்பம் தான் அதிகம். சரி. அதனால அந்த தோல்ல தூக்கி போட்டு மம்பட்டியை போட்டு விவசாயத்துக்கு போயிருப்பாங்க. அதை 100 நாள் வேலைன்னு முதல்ல சொல்லி இருக்கலாம்ல. ஏங்க இப்படி ஒரு மனுஷனை அப்புறாணி போய் ஏமாத்தலாமா? ஏங்க அந்த 100 நாள் வேலையை பத்தி எனக்கு தெரியாதுங்க. அப்படியா? டவுன்ல இருக்கிறேன். உண்மை அதுதான், அது அரசாங்க வேலைதாயா. அப்பதான் சொன்னாங்க, கவலைப்படாத மாமா, நான் சம்பாரிச்சு உங்களை காப்பாத்துறேன். சரி. ஏடிஎம் கொண்டு உள்ள சொருகுங்க, சும்மா பொலக்குன்னு கொட்டும்னு. யார் விட்டு இதுல காசு ஏடிஎம்ல சொல்லுங்க. ஏடிஎம்ல அவ்வளவு வருமானம் வந்துகிட்டு இருக்கேன். சரி. உண்மையில சொல்ற அருமையான வேலை. அதனால நீங்க விவசாயத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்க. பாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல என்ன களை எடுக்க கூப்பிடல, கருதலுக்கு கூப்பிடலன்னு சண்டைக்கு வருவாங்க. ஆமா. இப்ப அதான் வேலை இல்ல, எல்லாம் போய் காட்டுக்கு ஒரு நல்ல புல்லுக்கும் வலிக்காம நம்பட்டிக்கும் வலிக்காம விவசாய சேவிங் பண்ணமா பேசாம படுத்து ரெஸ்ட் எடுத்துவான்னு சொன்னதுனால நீங்க பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்க. நீங்க இவ்வளவு புத்தி சொல்றீங்கல்ல, உங்க பொண்டாட்டி அப்படித்தானே பாக்குது. ஆமா. எனக்கு இன்னும் கல்யாணமே வரலையா? ஆடி வந்தா தான் 15 வயசு. கல்யாணம் தான் பண்ணல. சரி. மத்த எல்லா வேலையும் பண்ணிட்டிய. என்ன அப்படி சொல்லிட்டேன்? உங்க மக பெத்தலாச்சில படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது சரி. எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க நான் தேவோட்டில் இருக்கேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? 14 ஒன்றும் தப்பு இல்ல. சொல்லுங்க. அது அப்படியே உனக்கு உள்ளே வச்சுக்க. அப்படி கிடையாதுங்க, நம்மளோட விஷயம் மக்களுக்கு போய் சேரணும். சேர்ந்துட்டு போகுது பாரு. இப்படியே பூரா சோம்பேறித்தனமா இருக்கிறனால பூரா கருதர் பூரா எல்லாரும் கருதர் காலையில கலை எடுப்பா. நீ கதை சொல்ல முடியல, கதை கெடுக்கிறியா? சொல்லுங்க.
இல்ல கதை எடுக்க ஆள்ல கருத எடுக்க ஆள்ல நாத்து நடுறதுக்கு ஆள்ல ஒரு வேலைக்கு ஆள் இல்லாம போச்சு விவசாயத்தை. சரி. பாரு கதை எடுக்கிறதுக்கு மிஷின் ஆகி போச்சு, சரி. கருதற்கு மிஷின் ஆகி போச்சு, நடுறதுக்கு மிஷின் ஆகி போச்சு. இதே நிலைமை இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்க. சரி. கட்டின பொண்டாட்டிக்கு மிஷினை தேட வெளிநாட்டுல எல்லாம் வந்துருச்சு, நம்ம ஊருக்குள்ள வரல. சரி. பேசாம அதுக்கு ஏன்னா அது பேசாம சொன்னதை கேட்கும்ல அதுவாச்சேன். கண்டிப்பா. ஏன்னா பொதுவா பொண்டாட்டியா சொல்ற கேட்கட்டானே மிஷினாவது சொல்றதை கேட்கும்ல, அவன் பாடு வேலையை பாக்கலாம்ல. சரி. அப்படி இருக்கனால நம்ம முன்னாடி நான் சொல்லு கேக்குதா? பொண்டாட்டியில ஓம் பண்ணாட்டி ஏன் பண்ணாட்டி ஏன் பண்ணாட்டி பாட்டு நல்லா வேண்டாம், அவங்க சொல்லி கேட்கறாங்கல்ல. சரி பரவாயில்ல, கேட்கிற மாதிரி பாத்துக்கிறேன். தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வாரேனா கண்ணால் கண்டால் பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிற அன்பாய்த்தானே நானும் கேட்கிறேன், நீ தருவேனு சந்தோஷமா எழுதி பாடுறேன். பிள்ளை போல உம்மடிய அன்பாய்த்தானே நானும் கேட்கிறேன், நீ தருவேன் சந்தோஷமா எழுதி பாடுறேன். இங்கே பவனாக நடிக்கும் பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார். வாங்க வாங்க பவனாக நடிக்கும் அருமை சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். பொன்னாடி நினைத்து பெருமைப்படுத்திய மாபெரும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளித்தம்மம் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் ஊர் பொது மக்களுக்கும் நான் சார்ந்த கலைக்குழு சார்பும் எமது நாடகத்தினுடைய நாடக அமைப்பாளர் உங்கள் அன்பை மாசி மற்றும் மண்ணின் மேய்ந்த மரியாதைக்குரிய மலர் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்கள் சார்பு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். சமையல் செய்த வணக்கமேரி மரியாதைக்குரிய அன்பு அண்ணா அவர்கள், வணக்கமேரி சகோதரி அவர்கள் மேடைக்கு வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சமையல் செய்த வணக்கமேரி சகோதரி அவர்கள் தயவு கூர்ந்து மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
அன்பு சகோதரி வணக்கமேரி அவர்கள் வாங்க வாங்க வாங்க. ஒன்னும் அவசரம்ல, வேகமா வாங்க. சகோதரி வணக்கமேரி அவர்களுக்கு விழாக்குழி சார்பாக பொன்னாடை இணைத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். எத்தனையோ பாடல்கள், சினிமா பாடல்கள் இருந்தாலும் ஒரு தாய், ஒரு மகன், அவர்கள் ஒரு தாயின் சேலையை பற்றி ஒரு மகன் மிகுந்த சோகத்தில் பாடிய ஒரு பாடலை கண்டுகளித்து உற்சாகம் தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆத்தா ஒஞ்சேலே அந்த ஆயத்தை போல துக்கில் கட்டி தூங்க துளி கட்டியாடு ஆத்தில மீன் குடிக்க அப்பனுக்கு தலகமத்து பார்த்தாலும் சேத்தனைக்கு செத்தால் என்ன போத்த வேணும், செத்தால் என்ன போத்த வேணும். அப்பா ஒஞ்சேலே அந்த ஆகாயத்தை போல, அப்பா ஒஞ்சேலே அந்த ஆகாயத்தை போல குட்டி கட்டி தூங்க குடி கட்டியாடு ஆத்தில மீன் குடிக்க அப்பனுக்கு தலகோவட்டே பார்த்தாடு சேத்தனைக்கு செத்தாடு என்ன போத்த வேணும், செத்தாடு என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேலே
சித்தாளு என்ன போத்த வேணும், சித்தாளு என்ன போத்த வேணும், சித்தாளு என்ன போத்த வேணும்.